لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا ومولانا محمد أكرم الأولين والآخرين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته أجمعين وعلينا معهم يا أرحم الراحمين. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي سيدنا ومولانا محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وبسند المتصل منا إلى الإمام الحافظ الحجة أمير المؤمنين في الحديث أبي عبد الله محمد بن إسماعيل بن إبراهيم بن المغيرة بن البردزفة الجعفي البخاري رحمه الله ونفعنا بعلومه آمين أنه قال: فرجع بها رسول الله صلى الله عليه وسلم يرجف فؤاده فدخل على خديجة. இந்த ஆயாத்துகளை கொண்டு வஹையாக அறிவிக்கப்பட்ட இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் ஹலகல் இன்சான மின் அலக் இக்ரா ரப்புக்கல் அக்ரம் அல்லதீ அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மாலம் யாலம். இந்த ஆயத்துகளை கொண்டு ரசூலுல்லாஹ் ஹிரா குகையிலிருந்து வந்தாங்க. யர்ஜுஹு ஃபுஆதுஹு, நபியுடைய ஃபுஆத் கல்பு நடுங்க, இதயம் நடுநடுங்க. ஃபதஹல அலா ஹதீஜா, ஹதீஜா இடத்துல வந்து சேர்ந்தாங்க. நபியுடைய வீட்டில் தான் ஹதீஜா இருக்கிறாங்க. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நபி அவர்களுடைய ஜௌஜா முத்தஹரா, முதல் மனைவி. உம்முல் மோமினின் ஹதீஜா பில் நிஜ்மா, முதல் மனைவி. கருத்து வேறுபாடே இல்லை. முதல் முஸ்லீம் கூட. இவங்களுக்கு முன்னால் எந்த ஆணும் ஈமான் கொள்ளலை, எந்த பெண்ணும் ஈமான் கொள்ளலை. அவங்களுடைய தந்தையின் பெயர் ஹுவைலது பின் அசத். ரொம்ப பிரபல்யமான பணக்காரர், கோடீஸ்வரர், வணிகர், பேரும் புகழுடன் வாழ்ந்தார். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய தாயார் பெயர் ஃபாத்திமா பின்த் ஜாயிதா. ஃபாத்திமா பின்த் ஜாயிதா. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஜாஹிலியத்துடைய சடங்கு, சம்பிரதாயம், மூட பழக்கங்கள் அதிலிருந்தெல்லாம் ரொம்ப தூய்மையாக சுத்தமாக இருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு முதல்லையே நபி அவர்கள் நபியாக ஆகுவதற்கு முன்பு அவங்கள மக்கத்து காஃபிர்கள்லாம் தாஹிரா, சுத்தமானவங்க, தூய்மையானவங்க என்ற பேரோடு மஷஹூராக இருந்தாங்க. ஹதீஜாவுடைய முதல் கணவர் அபு ஹாலா பின் ஜராரா தைமி. அந்த அபு ஹாலாவின் மூலமாக ஹிந்து, ஹாலா என்ற 2 ஆண் பிள்ளைகள் பிறந்தாங்க. ஹிந்து, ஹாலா 2 பேருக்கும் அல்லாஹ் ஈமான், இஸ்லாத்துடைய தௌஃபீக்கு கொடுத்தான். முதல் கணவரில் பிறந்த ஹதீஜாவுடைய புள்ளவன் 2 பேர். ஒருவர் பேர் ஹிந்து, இன்னொரு பேர் ஹாலா. 2 பேரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். 2 பேரும் சஹாபி ரலியல்லாஹு அன்ஹுமா.
ஹிந்து இருக்கிறாரு, ரொம்ப ஃபசீஹா பலீகா அரபு மொழியிலே பேசும் ஆற்றல் உள்ளவராக இருந்தார். நபியுடைய உடல் அமைப்பு தலையிலேருந்து கால் வரைக்கும், மூக்கு எப்படி இருந்துச்சு, கண் எப்படி இருந்துச்சு, முடி எப்படி இருந்துச்சு என்கிற ரிவாயத்தெல்லாம், நபியுடைய உடல் தோற்ற அமைப்பெல்லாம் இந்த ஹிந்து பின் அபி ஹாலா இவர்கள் தான் ரிவாய் செஞ்சுருக்கிறாங்க. ஹசன் ஹுசைன் அவர்கள் கூட அந்த ரிவாயத்தை தங்களுடைய இந்த மாமாக்களின் வழியாக தான் எடுத்து சொல்கிறாங்க. அபு ஹாலா மௌத்தா போனதுக்கு பின்னாலே ஹதீஜாவுடைய முதல் கணவர் இருக்கிறாரே, அவர் மௌத்தா போனதுக்கு பின்னாலே அதீக் இப்னு ஆயித் மஹ்சூமியே நிக்கா செய்து கொண்டான், ரெண்டாவது நிக்காக. அவரின் மூலமாக ஹதீஜாவுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த பெண் குழந்தையின் பேரை ஹிந்து, ஆண் குழந்தையின் பேரை ஹிந்து முதல் கணவர். ரெண்டாவது குழந்தை பெண் குழந்தை பிறந்துச்சு, அதனுடைய பெயரும் ஹிந்து. அந்த பெண் குழந்தையும் முஸ்லிமாக ஆகி சஹாபியத்துடைய ஒரு சிறப்பை பெற்றார்கள். கொஞ்ச நாளைக்கு பின்னால் ரெண்டாவது கணவர் அத்தீக்கும் மௌத்தாயிட்டார். இப்போ விதவையாக இருக்கிறாங்க. முதல் கணவரும் மௌத்தா போயிட்டார், இரண்டாவது கணவரும் மௌத்தா போயிட்டார். முதல் கணவரின் மூலமாக 2 குழந்தையை பெற்றெடுத்தாங்க, ரெண்டாவது கணவரின் மூலமாக ஒரு பொம்பளை பிள்ளையை பெற்றெடுத்தாங்க. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஏறக்குறைய ஒரு பேரழகி, பெரிய செல்வம் கொழித்தவர்கள். அதனால் நிறைய குறைஷி தலைவர்கள் விஐபிக்கெல்லாம் ஹதீஜாவை திருமணம் செஞ்சுக்கணும்னு சொல்லி பெண்ணு கேட்டு அனுப்புனாங்க. எல்லாரும் மறுத்துட்டாங்க. ரொம்ப பெரிய பணக்காரியாக இருந்ததுனால எல்லா அரபு நாட்டு விஐபிக்களும் ஹதீஜாவை பெண் கேட்டு அனுப்புனாங்க. ஆனால் எல்லாத்தையும் மறுத்துட்டாங்க. ஹதீஜாவுக்கு ஒரு தோழி இருந்தாங்க, அவங்க பேர் நஃபீஸா பின்த் உமையா. அந்த தோழியின் மூலமாக நபி அவர்களிடத்தில் ஹதீஜா, நான் உங்களை திருமணம் செய்து கொள்வதற்கு விரும்புகிறேன்னு செய்தி சொல்லி அனுப்புகிறாங்க. ஆண்களெல்லாம் ஹதீஜாவை கேட்டாங்க, மறுத்துட்டு ஹதீஜா அவர்கள் நபி அவர்களை திருமணம் செய்து கொள்வதற்காக தங்களுடைய தோழி நஃபீஸா பின்த் உமையாவின் மூலமாக தூது அனுப்புகிறாங்க. ஹதரத் ஹதீஜாவுடைய செச்சா அம்ர் இப்னு அஸத் நபி அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு ஹதீஜாவுடைய செச்சா நபி அவர்களுக்கு திருமணம் செஞ்சு வச்சாங்க. நபியை திருமணம் செய்து கொள்ளும்போது ஹதீஜாவுக்கு வயசு 40, நபி அவர்களுக்கு வயசு 25. நிக்காஹுக்கு பின்னால் 25 ஆண்டு காலங்கள் நபியோடு இருந்தாங்க, கணவன் மனைவியாக வாழ்ந்தாங்க. ஹிஜ்ரத்துக்கு முன்னாலே 3 வருஷத்துக்கு முன்னாலே மக்காவில் இருக்கும்போதே, நபி மக்காவில் இருக்கும்போதே, ஹிஜ்ரத்துக்கு முன்னாலே, அதாவது 3 வருஷத்துக்கு முன்னாலே ரமலானுல் முபாரக்கில் ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு, நபவி 10ஆம் ஆண்டு, ஹிஜ்ரி அல்ல நபவி, நபி பட்டம் 10ஆவது ஆண்டில் அவங்களுக்கு வயசு 65 இன்திகால் ஆகிட்டாங்க. நபிக்கு நபி பட்டம் கிடைத்து 10ஆவது ஆண்டு, ஹிஜ்ரத்துக்கு 3 ஆண்டுக்கு முன்பு ரமலான் மாதம்
இன்திகால் ஆகிட்டாங்க. இன்திகால் ஆகும்போது அவங்களுக்கு வயசு என்ன? 65. ஹஜூன் என்கிற இடத்துல தஃபன் செய்யப்பட்டாங்க. நபி அவர்களே கபூரில் இறங்கி அவங்கள அடக்குனாங்களாம். அந்த காலத்தில் ஜனாதா தொழுகெல்லாம் மார்க்கத்தில் இல்லை, கடமையாகலை. ஆகவே ஹதீஜா சும்மா வெறுமனே அடக்கப்பட்டாங்க. நபி அவர்களுடைய பிள்ளைகளில் இப்ராஹிம் என்ற பெயருடைய ஒரு மகன் நபியுடைய மனைவி உம்மு வலத் அடிமையாக இருந்து மனைவியாக ஆக்கி கொண்ட மாரியத்துல் கிபித்தியாவின் மூலமாக பிறந்தாங்க. ஆம்பளை பிள்ளை. சின்ன வயசுலேயே குழந்தை பருவத்திலேயே வஃபாத் ஆகிட்டாங்க இப்ராஹிம். இந்த இப்ராஹிமை தவிர மீதம் உண்டான எல்லா பிள்ளைகளும் ஹதீஜாவுடைய வயிற்றின் மூலமாகத்தான் நபி அவர்களுக்கு பிறந்தாங்க. ஒரே ஒரு பிள்ளை, அவர் பேர் இப்ராஹிம். அவர் மட்டும்தான் மாரியா கிபித்தியாவின் மூலமாக பிறந்தவங்க. 2 ஆம்பளை பிள்ளை. ஒருத்தர் பேர் காசிம். இந்த காசிம் என்கிற பெயரை கொண்டு தான் அபுல் காசிம் என்ற குன்னியத்தை நபி அவர்களுக்கு கிடைத்தது. இந்த காசிமுக்கு வயசு 2ஆக இருக்கும்போது தாருல் பக்காவுக்கு போயிட்டாங்க. உலகத்தை விட்டு பிரிஞ்சிட்டாங்க. 2வது குழந்தை பேர் அப்துல்லா. நபியாக ஆனதுக்கு பின்னால் பிறந்தவங்க. நபியாக ஆனதுக்கு பின்னால் பிறந்தவங்க. அவங்களுக்கு நபியுடைய புறத்தில் தையிப் என்றும் ஹதீஜாவுடைய புறத்தில் தாஹிர் என்றும் சொல்லப்படும். இந்த அப்துல்லாவுக்கு தான் தையிப் என்கிற பெயரும் தாஹிர் என்கிற பெயரும் உண்டு. அப்துல்லா என்றாலும் அவங்கத்தான், தையிப் என்றாலும் அவங்கத்தான், தாஹிர் என்றாலும் அவங்கத்தான். ஆகவே இந்த 2வது குழந்தையும் சிறு வயதிலேயே மௌத்தா போயிட்டாங்க. நான்கு பெண் பிள்ளைகள் பிறந்தாங்க. இந்த ஆம்பளை பிள்ளையெல்லாம் மௌத்தா போனதுக்கு பின்னால் தான் குடும்ப சந்ததி அற்றவர், குழந்தை பாக்கியம் அற்றவர் என்கிற ஒரு என்ன சொல்லுவாங்க, அதாவது காஃபிர்களால் குறையாக கூறப்பட்டது. அப்போது தான் இன்னா தைனாக்க அல் கௌசர் ஃபஸல்லி ரப்பிக வன்ஹர் இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர், உன்னுடைய விரோதி தான் சந்ததி அற்றவன் என்ற அந்த சூரா இறங்குச்சு. 4 பெண் மக்கள் இருந்தாங்க. ஜைனப், ஹதரத்து ஜைனப், ஹதரத்து ருக்கையா, ஹதரத்து உம்மு குல்சூம், ஹதரத்து ஃபாத்திமா. இப்போ நான் சொன்னேனே இதே வருஷ அமைப்பு தான். முதல் பொம்பளை புள்ள பேர் ஜைனப், 2வது பெண் பிள்ளை பேர் ருக்கையா, 3வது பெண் பிள்ளை பேர் உம்மு குல்சூம், 4வது பெண் பிள்ளை பேர் ஃபாத்திமா. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். சின்ன குறிப்பு கொடுத்துட்டோம். இப்போ ஹதீஜா இடத்துல நபி வந்துட்டாங்க. சொன்னாங்க, ஜம்மிலூனி ஜம்மிலூனி, எனக்கு போர்வையை போர்த்துங்கள், எனக்கு போர்வையை போர்த்துங்கள் என்றார்கள். ஜம்மலூஹு, அங்கே இருந்தவர்கள் நபி அவர்களுக்கு போர்வையை போர்த்தினார்கள். போர்வையை போர்த்திய பின்பு ஹத்தா ஸஹப அன்ஹு ரௌ, அந்த திடுக்கம், பயம், அச்சம், நடுக்கம் எல்லாம் போயிடுச்சு. இங்கே ஒரு கேள்வி வரும். நபி ஹதீஜா இடத்துல வந்தாங்க. இங்கே ஜம்மிலூனின்னு சொல்லி முதக்கருடைய சீகா இருக்கிறது. ஹதீஜாவை முகாத்தபு செய்கிறது இங்கே இல்லை. உம்முல் மோமினின் ஹதீஜா தானே இங்கே முகாத்தபுல. ஆனால் இங்கே ஜம்மிலூனின்னு சொல்லி ஆண்களை பார்த்து, நிறைய பேரை பார்த்து முகாத்தபு செய்கிறாங்க. இதெல்லாம் பேச்சு வழக்கில் உள்ளது. இதுக்கு பதில், ஒரு நபர்
வீட்டில் உள்ள மனைவியை சாப்பாடு வைங்கம்பர். பல கணவர்கள் தங்களுடைய மனைவிகளை பல மாதிரி பேசுவாங்க. வறுமையில் இருக்கிற மனைவியை பெட்டை போடுங்க, சாப்பாடு வைங்க என்கிற அந்த பன்மையில் ஆண்களுக்கு பயன்படுத்துகின்ற வாக்கியத்தை பயன்படுத்தக்கூடிய அந்த முகாவரத்து இருக்கிறது, அது எல்லா மொழியிலும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நபி அவர்கள் ஹதீஜாவை தான் முகாத்தப் செஞ்சாங்க. ஜம்மிலூனி என்று சொன்னது அந்த முகாவரத் பேச்சு வழக்கின் அடிப்படையில் என்று சொல்லப்படுகிறது. ரெண்டாவது பதில், ஹதீஜாவுடைய அடிமைகளும் இருந்தாங்க, அடிமை பெண்களும் இருந்தாங்க. அந்த காலத்தெல்லாம் ஆண்கள் பெண்கள்லாம் சமமாக இருப்பாங்க. வைக்கிறது பருதாக்குறதா எதுவுமே இல்லை. ஏன்னா வீட்டுக்கு வந்தவொடனே எத்தனை பேர் இருந்தாங்களோ எல்லாத்தையும் பார்த்து சொன்னாங்க, ஜம்மிலூனி ஜம்மிலூனி. ஹதீஜா இடத்துல தான் வந்தாங்க. ஹதீஜா தனியாக இல்லை, ஹதீஜாவோட குலாம்களும் இருந்தாங்க, அடிமை பெண்களும் இருந்தாங்க. எல்லாத்தையும் முகாத்தப் செய்கிற மாதிரி ஜம்மிலூனி ஜம்மிலூனின்னு பதில் சொன்னாங்க. இது ஒரு பதில். فقال لخديجة وأخبرها. நபி அவர்கள் போர்வையை போற்றுங்கள் என்று சொல்லி போற்றப்பட்டதுக்கு பின்னால், அந்த நடுக்கம் திடுக்கம் எல்லாம் போனதுக்கு பின்னால் ஹதீஜா இடத்துல நபி சொன்னாங்க செய்திகள்லாம் விவரமாக. லகது ஹஷீது அலா நஃப்சி, லகது ஹஷீது அலா நஃப்சி, என்னுடைய உயிரின் மீது நான் பயந்து விட்டேன். நேரடி லவ் சட்டம். எனக்கு ஒரு நிகழ்வு நடந்தது. இப்படி ஒருவர் வந்தார், கட்டி அணைத்தார். ஒரு தடவை இல்லை, 2 தடவை 3 தடவை கட்டி அணைத்தார். அவர் கட்டி அணைத்த அந்த இறுக்கம் இருக்கிறதே, எனக்கு கழுத்தை பிடிச்சி நெரிச்சு உயிரையே போக்கிவிடுவார் மாதிரி எனக்கு பயமாக போயிடுச்சு. மொத்தம் போயிடுவனும், அவ்வளோ கஷ்டப்பட்டேன். லக்கது ஹஷீது அலா நஃப்சி, என்னுடைய உயிர் போய்விடுமோ என்று பயப்படுகின்ற அளவுக்கு ஆகிவிட்டதுன்னு சொன்னாங்க. வகாலத் ஹதீஜா, எல்லா சம்பவங்களையும் கேட்டுக்கொண்டு இருந்த ஹதீஜா சொன்னாங்க, கல்லா வல்லாஹி மா யுஹ்ஸீக அல்லாஹு அபதா, கல்லா வல்லாஹி மா யுஹ்ஸீக அல்லாஹு அபதா. நீங்கள் நினைக்கிற மாதிரி பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. இப்படி பயப்படுறீங்க? அல்லாஹுவின் மீது ஆணையாக, அல்லாஹ் உங்களை இழிவுபடுத்த மாட்டான், அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான். ஒரு கணவர் தான் பட்ட கஷ்டத்தை துன்பத்தை படும் பாட்டை எடுத்து சொல்லும்போது ரொம்ப அழகான வார்த்தைகளை பயன்படுத்தி சொல்கிறாங்க. உங்களையெல்லாம் அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டான். இது ஒரு அனுபவமான ரொம்ப பாண்டித்தியம் பெற்ற ஒரு பெண்ணால் தான் இப்படி சொல்ல முடியும். யாருடைய அஹ்லாக், யாருடைய பண்புகள் நல்ல விதமாக இருக்கிறதோ அவங்கெல்லாம் அல்லாஹ்வுக்கு பிரியமானவங்க. உங்களுக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து உதவி வருமே தவிர, உயர்வு வருமே தவிர, பண்பாளரான உங்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து எந்த இழிவும் வராது என்கிற கருத்துப்பட சொன்னாங்க. லா யுஹ்ஸீக அல்லாஹு அபதா. ஏன்? நீங்கள் எந்த பண்பாளர்கள், சிறந்த குணமுடையவர்கள், சிறந்த குணமுடைய உங்களுக்கா கேடு வரப்போகுது என்று சொல்லிவிட்டு முத்துலக்கன் இன்னக லதஸிலுர் ரஹீம ஒன்றா சொல்கிறான். இந்த 15 ஆண்டு காலம் நபியாக இல்லாத அந்த காலகட்டத்தில் அவங்க மனைவியாகவும் நபி கணவனாகவும் இருந்து அவங்களுடைய அந்த குணங்களை எடுத்து ரொம்ப அருமையான பாயிண்ட்டு சொல்கிறாங்க. இன்னக லதஸிலுர் ரஹீம, உறவினர்களிடத்தில் சேர்ந்து வாழ்கிறீங்க, சொந்தக்காரங்களோடு சேர்ந்து வாழ்கிறீங்க. நபியுடைய பண்புகளில் முதல் பண்பாக உறவினர்களிடத்தில் சேர்ந்து வாழ்வதை எடுத்து சொல்லியிருக்கிறாங்க.
மற்றவங்களிடத்தில் நல்ல விதமாக நடக்கும். நான் எனக்கு நானே நல்ல விதமாக இருக்கிறேன் என்பதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. என் காரணமாக மற்றவர்களுக்கு எந்த துன்பமும் வரக்கூடாது. மற்றவர்களுக்கு அவங்க படுற துன்பத்தை என்னுடைய துன்பமாக நான் ஆக்கி கொள்ளணும். எனவே அது ரொம்ப கிட்ட இருக்கிறவங்களுக்கு செய்கிறதில் தான் ரொம்ப பெரிய பாயிண்ட் இருக்கிறது. ரொம்ப தூரமாக இருக்கிறவங்களுக்கு செய்கிற உதவியை விட யாரெல்லாம் கிட்ட இருக்கிறாங்களோ அவங்க உங்களை நல்லவங்கன்னு சொன்னால் தான் உண்மையிலேயே நீங்கள் நல்லவங்க. இன்னக்கல தசிலூர் ராகின, சொந்தக்காரங்களில் நீங்கள் சேர்ந்து வாழ்கிறீங்க. ரெண்டாவது சிஃபத்தான் சொல்கிறாங்க, வதஹ்மிலுல் கல்ல பிஃபத்ஹில் காஃபி வ தஷ்தீதில் லாமி. சுமை கல், சுமை, சிரமப்படுபவர்களின் சுமைகளை நீங்கள் சுமக்கின்றீர்கள். பலவீனமானவர்கள், அனாதைகள், மாதூர்கள், யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ, சம்பாதிக்க முடியாமல், வேலை செய்ய முடியாமல், அவங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் கேட்டு அவங்களுக்கு உதவி செஞ்சு அவங்களுடைய சிரமத்தை நீங்கள் சுமக்கின்றீர்கள். ரெண்டாவது பண்பு, வதக்சிபுல் மாதூம, இல்லாதவர்களுக்கு, மாதூம் வறியவர்களுக்கு நீங்கள் சம்பாதித்து கொடுக்குறீங்க. தக்சிபு கசப யக்சிபு, ஏழைகளுக்கு சம்பாதிச்சு கொடுக்குறீங்க. அவங்க சம்பாதிக்கிறாங்க 10 குடும்பத்துக்கு, அல்லது சம்பாதிக்கவே முடியல. அப்படிப்பட்ட நபர்களுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற காசுகளையும் பணங்களையும் கொடுத்து அவங்கள காப்பாற்றுறீங்க. தக்ரில் லைஃப், இந்த தக்சிபுக்கு ஒரு மஃபூலை கொண்டு போதுமாக்கிக் கொள்ளக்கூடிய நிலையும் இருக்கிறது, 2 மஃபூல் தேவையும் இருக்கிறது. மாதூமுக்கு சம்பாதிச்சு கொடுக்குறீங்க, பஸ் போதும். தக்சிபுல் மாதூமல் மால, இல்லாதவங்களுக்கு பொருளை கொடுக்குறீங்க சம்பாதிச்சு. 2வது மஃபூல் தக்சிபுல் மாதூமல் மால. இந்த கசபை ஒரு மஃபூலை கொண்டும் கிடக்கும், 2 மஃபூலை கொண்டும் கிடக்கும். ஒரு மஃபூலை கொண்டு கிடக்கும்னு சொன்னால் மாதூமே போதும். 2 மஃபூலை கொண்டு கிடக்கும்னு சொன்னால் ஒரு மஹதூஃப் இருக்கிறது, தக்சிபுல் மாதூமல் மால. தக்ரில் லைஃப, விருந்து உபசரிப்பு செய்கின்றீர்கள், விருந்தாளிகளை நல்ல முறையில் கவனிக்கின்றீங்க. உங்கள் வீட்டுக்கு யாராவது வந்துட்டாங்கன்னு சொன்னால் தடபுடலாம், எப்போதும் இருக்கிற சாப்பாட்டை விட, சாதாரணமான சாப்பாட்டை விட விருந்தாளி வந்திருக்கிறாங்களேன்னு சொல்லி உங்களுடைய சக்திக்கு உட்பட்டு விருந்து உபசரிப்பு என்பது இஸ்லாத்தில் பெரிய பண்பு. மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர் ஃபல் யுக்ரிமு தைஃபுஹு. ஜாயின் பண்ணிட்டாங்க விருந்து உபசரிப்பை. ஈமானு பில்லாவோடோ, ஈமானு பில் யௌமில் ஆஹிரோடோ, ஈமானுக்கும் விருந்து உபசரிப்புக்கும் மத்தியில் அவ்வளோ பெரிய கனெக்ஷன் இருக்கிறது. நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வராங்கன்னு சொன்னால் முகம் சொல்லிக்கக்கூடாது. நேற்று ஒரு விருந்தாளி, இன்றைக்கி ஒரு விருந்தாளி, திடீர்னு ஃபோன் வருது, நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு வரணும். என்னடா இதே வேலையாக போச்சு அப்படின்னு சொல்லி சடங்கு ஒரு ஒரு என்ன வரும், சடைவு வரமே, அந்த சடைவு வரக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தஆலா தொடர்ந்து விருந்தாளி அனுப்புகிறோம் அப்படின்னு என்ன செய்யணும், சந்தோஷம் வரணும். தக்ரில் லைஃப். இதுக்கு வீட்டில் உள்ளவங்க ஒத்துழைப்பு கொடுத்தா தான் முடியும். நம்ம சந்தோஷப்பட்டாலும் என்னங்க இதே வேலையாக போச்சு, வீட்டில் உள்ளவங்களுக்கு என்னால் சமைச்சு போட முடியலன்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ், எங்கள் வீட்டில் உள்ள பொம்பளவெல்லாம் விருந்தாளிகளை கவனிக்கிறதுல ரொம்ப ஃபஸ்ட்டு குவாலிட்டி. சடைவு அடைய மாட்டாங்க. காலையில் விருந்தாளி வந்தாலும் செய்வாங்க, சாயங்காலம் விருந்தாளி வந்தாலும் செய்வாங்க. ஆனால் விருந்தாளி எனக்கு வந்திருக்கணும். விருந்தாளின்னா என்ன அர்த்தம், உதாரணமாக நீ லால்பேட்டைக்கு யாரையோ பார்க்க வந்தேன், சரி ஹதரத்தையும் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி முசாவா செய்கிறேன்.
என்னப்பா என்ன விஷயமா வந்த? ஒரு கல்யாணத்துக்கு வந்திருக்கிறேன் ஹஜ்ரத், உங்களை பார்த்துட்டு போகிறேன். இது எனக்கு விருந்தாளி அல்ல, ஆனால் உங்களை பார்க்கத்தான் நான் வந்தேன். எங்கே வந்தேன்? உங்களை பார்க்க வந்தேன். அல்ஹம்துலில்லாஹ். ஏன் விருந்தாள்? நான் கொடுக்கணும் சாப்பாடு. என்னை பார்க்க நீ வந்தேன்னு சொல்லிட்டேன்னு சொன்னால் நான் சாப்பாடு கொடுக்கறது. ஒரு 10 பேரை பார்க்க வந்தாங்கன்னா அதில் என் மீது மட்டும் குறிப்பாக ஆகாது. புரிஞ்சுக்கிட்டே விருந்துடைய உபசரிப்பு புரிஞ்சுக்கிட்டா யாரை பார்க்க வராங்களோ இப்போது ஒன்றும் நபியாக ஆகலை, ஒரு மனிதராகத்தான் நபி வந்து ஹதீஜாவிடம் வாழ்ந்திருக்கிறாங்க. அப்போவே உயர்ந்த பண்பாளர். எத்தனை சிஃபத்து? தசிலுர் ரஹிம ஒரு சிஃபத்து, தஹ்மீலுல் கல்ல ஒரு சிஃபத்து, தக்சிபுல் மாதூம் ஒரு சிஃபத்து, லைஃப் ஒரு சிஃபத்து. ஆனால் 5வது துஈனு அலா நவாயிபில் ஹக். உண்மையான சோதனைகளில் அகப்பட்டோருக்கு உதவி செய்றீங்க. அலா நவாயிபில் ஹக், உண்மையான சோதனையில் உண்மையாக நடந்து நல்ல முறையில் நடந்து அதில் பாதிப்புக்கு ஆளாகி நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு நல்ல நியாயமாக நடந்த நேர்மையாக நடந்த ஒரு ஊரில் பேஷிமாமா இருந்து முத்தவல்லி அநியாயமாக நீக்கிட்டார். அப்போது அந்த மாதிரி அப்படியா அவர் வந்து இப்போது சம்பளம் இல்லாமல் இருந்தாருன்னு சொன்னால் அவருக்கு நம்ம ஜோப்புலேருந்து கொடுத்து கவலைப்படாதீங்க, இன்ஷா அல்லாஹ் அடுத்து நல்ல வேலை கிடைக்கும், நீங்கள் ஹக்குக்காக அவங்க நீக்கிட்டாங்க. இதெல்லாம் நவாயிபில் ஹக்கர். பேஷிமாமாக இருந்து பேஷிமாமாக இல்லை, ஆலிமுடைய குணம் இல்லாமல் அவாமுன் நாசு மாதிரி இருந்த அப்போ பார்த்தாரு, என்னங்க உங்களுக்கும் எனக்கும் வித்தியாசமும் இல்லை, எங்களை மாதிரி தான் நீங்கள் இருக்கிறீங்க, நாங்கள் எப்படி உங்கள்கிட்டேருந்து வந்து முன்மதை எடுக்க முடியும், சரியா வானாங்க அப்படின்ட்டா உன் மேலே குறை இருக்கும். 7 வருஷம் ஓதுனது பொது ஜனங்க மாதிரி இருப்பதற்கா? 8 வருஷம் ஓதுனது பொது ஜனங்க மாதிரி இருப்பதற்கா? நம்ம அஹ்லாக் இருக்கிறதே அவாமுன் நாசுடைய அஹ்லாக்கை விட நல்லா இருக்கும். அவங்கள்ட்ட சபுர் இருக்காது, நம்மள்கிட்ட சபுர் இருக்கணும். அவங்கள்ட்ட சகிப்புத்தன்மை இருக்காது, நம்மள்கிட்ட சகிப்புத்தன்மை இருக்கணும். துஈனும் நீங்கள் உதவி செய்கிறீங்க அலா நவாயிபில் ஹக். நாயிபாவுக்கு பண்ணு நவாயிப். நாயிபா என்றால் நிகழ்வுகள், திடீர் திப்பென்று ஏற்படக்கூடிய சோதனைகள். இந்த இடத்துல ஹக் என்ற ஒரு கைது போடப்பட்டிருக்கிறது. பாட்டிலான சோதனைகள், நீ தப்புல இருக்கிறதுனால மாட்டிக்கிட்டு முழிக்கிற அந்த சோதனைகள் அல்ல. உண்மையில் நீ இருந்து அதற்கு பின்னால் உனக்கு சோதனை வந்துச்சுன்னு சொன்னால் அப்போ அந்த சோதனைகளில் நீங்கள் உதவி செய்கின்றீர்கள். சத்தியத்தின் காரணமாக யாருக்காவது முசீபத்து வந்துருச்சுன்னு சொன்னால் நீங்கள் உதவி செய்கிறீங்க. திருட போகிறான், அடுத்த ஆளுடைய உரிமையை பறிக்க போகிறான், அங்கே அவன் மாட்டிக்கிட்டான், அங்கே அடி உழுவுது, அந்த மாதிரி சோதனைகள்லாம் போய் உதவி செய்கிறதல்ல. நல்லா வாங்கி திருட போனல்ல அநியாயமாக அப்படி தான். அவன் அடிக்காதீங்கப்பா, அவன் அடிக்காதீங்கப்பா, யார் தெரியுமா, அவன் என் தம்பி அப்படின்லாம் அங்கே போய் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. சில பேர் சொல்கிறாங்க நவாயிபுல் ஹக்கு என்றால் மழை அதிகமாக பெய்து வெள்ள பெருக்கெடுத்து குடிசைகளெல்லாம் அழிந்து நிறைய பேர் தெருவில் நிற்கிறாங்க. அந்த மாதிரி பொது சோதனைகள், புயல் காற்று அடிச்சிச்சு, எல்லா வீடும் பறந்து போச்சு, தங்குறதுக்கு வீடு இல்லை, ஆஃபாத்தை சமாவியாக இருக்கிறது. அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் நீங்கள் கீழே இறங்கி சேவைகள் செய்கிறீங்க. எங்களை வீடு இடிஞ்சு வந்துருச்சு, வயல் வந்து குட்டி சவராக போயிடுச்சு, இதையும் நவாயிபுல் ஹக்கில் சொல்லுவாங்க. ஃபன்தலகத் பிஹி ஹதீஜா, எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த ஹதீஜா, சரி இந்த விஷயம் நாமவே முடிவு செய்யக்கூடாது, இதை ரொம்ப பெரிய பாண்டித்தியம் பெற்ற ஆலிம்களிடத்தில் அறிஞர்களிடத்தில் கொண்டு போய் இது சம்மந்தமாக விசாரிக்கணும்னு முடிவு செஞ்சு அடுத்த கட்டமாக 2வது வேலையை செய்கிறாங்க.
இன்ஷா அல்லாஹ் நாளை.